நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னும் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அந்த ஸ்கேமில் பார்த்தீங்க அப்படின்னா, காட் கிரேஸாக கொஞ்சம் பேர் தான் ஏமாந்துருக்காங்க. நிறையா பேர் ஏமாறுறதுக்குள்ள அந்த இடத்துல ஸ்பாட்லேயே போலீஸுக்கு கால் பண்ணிட்டாங்க. ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கையில், அதாவது 10ஆம் தேதி தான் அந்த ஸ்கேம் நடந்தது. ஸோ அன்னைக்கு எனக்கு அந்த அந்த டைம்லே, அதாவது 10 மணிக்கு 11 12 மணி இருக்கும். அந்த டைமில் எனக்கு கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அண்ணே நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தார், அண்ணே இங்கே கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். திருப்பி நான் அவருக்கு என்ன ஸ்கேம் என்னன்னு கேட்டேன், அவர் சொல்லலை. ஆனால் இந்த ஆஃபர் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அண்ணே இது ஒரிஜினல்னு கேட்டப்போ நான் அப்பயே சொல்லிட்டேன், அண்ணே இல்லைண்ணே இது டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்கேம் எப்படி நடந்துச்சு, அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கேமில் சிக்காமல் எப்படி தப்பிக்கலாம், நான் இவங்களை எப்படி ஈஸியாக கேட்ச் பண்ணாங்க, அன்னைக்கே பிடிச்சாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் ஏமாந்துடாதீங்க. வெளிநாடு போகிறவங்கள ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, ஏமாற்றுவாங்க, எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க, அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், அந்த அவங்க கொடுக்குறதெல்லாம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு 10லேருந்து 15 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இவங்க என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாமே இப்படிலாம் பண்ணுவாங்க, நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறத நான் லாஸ்ட் இயரே நான் சொல்லியிருக்கேன். இப்படி தான் ஏமாத்தினா இப்படி தான் ஏமாற்றுவாங்க, ஸோ இப்படி ஏமாந்துடாதீங்கன்னு லாஸ்ட் இயரே சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லப்போனால் இந்த ஸ்கேமை கண்டுபிடிச்சது நம்ம பசங்களாக கூட இருக்கலாம், நம்ம ஃபாலோவர்ஸாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை, ஆனால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம வீடியோ பார்த்து கூட அவங்க உஷாராக இருந்திருக்கலாம், இந்த ஸ்கேமில் சிக்காமல் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்கேமில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 70 பேருக்கு மேலே பணத்தை கட்டிட்டாங்க. ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா மேலே 70 பேருக்கு மேலே பணத்தை கட்டியிருக்காங்க. எக்ஸாக்டாக எத்தனை பேருன்னு தெரில, ஆனால் 70 பேருக்கு மேலே கட்டியிருக்காங்க. அப்படின்னா 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏமாந்துட்டாங்க. ஸோ இன்னமும் கையில் அமௌண்ட் ரிட்டர்ன் வரல, ஆனால் ஆன் த ஸ்பாட்லேயே பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ இவங்க அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு சும்மா ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு ஓடி இருந்தாங்க அப்படின்னா அமௌண்ட்டும் போச்சு, ஆளையும் பிடிக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ ஓனர் பிடிச்சிட்டாங்க. ஸோ பணம் வாங்கிட்டு போனது யார் என்னங்கிற மாதிரி என்கொயரி பண்ணி அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்கேம் ஃபஸ்ட்டு எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. உங்களோட அதுக்கு தான் நான் எப்பயுமே சொல்கிறது, டாக்குமெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க 100% நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இருந்தால் மட்டுமே டாக்குமெண்ட்ஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க அப்படிமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபர் நிறையா தேடுறப்ப, இப்போ நம்ம மொபைல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதே தான் திரும்ப திரும்ப காமிக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் சிங்கப்பூர் ஜாப் வேகன்சின்னு ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை சர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே நிறையா அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு நியூஸை காமிக்கும். நீங்கள் ஃபேஸ்புக்லேயே போயிட்டு சிங்கப்பூர் ஜாப் வேகன்சின்னு போட்டிருந்தீங்களோ, இல்லை இன்ஸ்டாவில் போய் ஜாப் வேகன்சின்னு போட்டதில் அது ரிலேட்டடாக தான் எல்லாமே காமிக்கும். அப்படி இருக்கப்ப இந்த ஸ்கேமர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறாங்க, பணம் கொடுத்து பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப இன்ஸ்டாலெலாம் ரீல்ஸ் அதிகமான பேருக்கு காமிக்கும். அப்படிங்கிறப்ப வெளிநாட்டு வேலைவாய்ப்பு யாரெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே காமிச்சிருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் இன்டர்வியூ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறோம், சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு ரிசல்ட்டை நாங்கள் பின்னாடி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பின்னாடி சொல்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ இவங்களுக்கு வந்த மெசேஜ் இப்படி தான், நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ அவர் நமக்கு அனுப்பியிருந்தாப்புல, இதில் என்னென்னா, we are receiving an interview at your place to notify that you have been selected, the company name போட்டிருக்காங்க. கம்பெனி நேம் போட்டு ஸ்டார்ட் யூ ஆன்போர்டிங் ப்ராசஸ், எஸ்பாஸ்ன்னு வேலை போட்டிருக்காங்க. எஸ்பாஸுக்கு சிங்கப்பூரில் ஆன்போர்டிங்கே கிடையாது, ஆனால் ஆன்போர்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரிலாம் $2,500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சத்துக்கிட்ட சேல்ரி. அதுக்கப்புறம் 2,800 சொல்லியிருக்காங்க. ப்ரீ ரூம் அக்காமடேஷனு, டிரான்ஸ்போர்ட் பை கம்பெனி, ஃபுட் அலோன்ஸ் வில் நாட் பி ப்ரொவைடட். எல்லாருமே சொல்கிறது தான், ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. நோட் அக்னாலேஜ் யுவர் கன்ஃபர்மேஷன், திஸ் மெசேஜ் டு வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த சேலரி பேக்கேஜ் அண்ட் கிவ் யூ கன்ஃபர்மேஷன் இஃப் யூ லோக்கல் ஏஜென்ட் இன்ஃபினிட்டி ட்ராவல்ஸ் பை சப்மிட்டட் யுவர். அதாவது இது வந்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ எடுத்தவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கு. உங்கள் லோக்கல் ஏஜென்ட் அந்த இன்ஃபினிட்டி ட்ராவல் தான். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி ட்ராவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னியாபாளையம் அப்படின்ற பகுதியில் தான் இந்த இன்ஃபினிட்டி ட்ராவல் இருந்திருக்கு. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே கூட்டுக்கலவாணி தான்.
இந்த இன்டர்வியூ எடுத்தவரும் கூட்டுக்களவாணி தான், அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இதை பிளான் பண்ணி ப்ரீ பிளான்டாக வந்து ஏமாத்துறதுக்கு முடிவு பண்ணி தான் ஏமாற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சிங்கப்பூரில் இருந்து 6 வந்துச்சுன்னா சிங்கப்பூர் நம்பர் தான். ஆனால் யார் சிங்கப்பூருக்கு ஒருத்தவங்க டூரிஸ்ட் விசாவில் போனால் கூட அவங்களால சிம் வாங்க முடியும். அந்த சிம்மை வந்துட்டு இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சிம் வந்து ஆக்டிவில் தான் இருக்கும். ஸோ சிம் கார்டு அப்படிங்கிறது ஒரு பாஸ்போர்ட்டை கொடுத்தாவே கொடுத்துருவாங்க. அந்த சிம் கார்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் ரெகுலராக டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டாப்அப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சிங்கப்பூர் +6 வந்ததுனால நிறைய பேர் நம்பியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்பியிருக்கிறாங்க. அங்கேருந்து இன்டர்வியூ பண்ணோன்னா சரி ஓகே நம்ம செலக்ட், அதுவும் இல்லாமல் அவங்க படிப்புக்கு தகுந்த வேலையே இருக்கிறதுனால சேலரியும் வந்து கேட்சியாக இருக்கிறதுனாலையும் அமௌண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,50,000 சொல்லியிருக்காங்க. 3,50,000 அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட். அதாவது மார்க்கெட் ரேட் படி பார்த்தீங்கன்னா அந்த 3,50,000 அப்படிங்கிறது பிசிஎம் பர்மிட்டுக்கே அந்த அமௌண்ட் தான் வாங்கிட்டு இருக்காங்க. என்டிஎஸ் பர்மிட் போனீங்கன்னா கூட 4,000 5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ எஸ்பாஸ்க்கு இந்த இடத்துலையாவது நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கணும். எஸ்பாஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு, அதுவும் இவ்வளோ சேலரி கம்மியாக கொடுத்தாலே இந்த மாதிரி அமௌண்ட் வாங்குவாங்க. அப்போ அதிகமான சேலரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏஜென்சி இன்னும் அதிகமான அமௌண்ட் தான் வாங்குவாங்க. ஸோ ஆனால் இவங்க வந்து இவ்வளோ கம்மியாக சொல்லவுமே வந்து எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏமாந்துருக்காங்க. ஸோ 3,50,000 ஐயா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினச்சி அமௌண்ட்டை வந்து சரி ஓகே எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி நீங்கள் 10ஆம் தேதி வந்துட்டு நீங்கள் நேரில் வந்து, ஆனால் அவங்க விவரமாக ஆஃபர் லெட்டரை வந்து இமெயில் பண்ணலை, யாருக்கும் கையில் கொடுக்க கிடையாது. அமௌண்ட்டு கட்டினா தான் ஆஃபர் லெட்டர் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதே இவங்க மட்டும் ஆஃபர் லெட்டர் வந்து கையில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பசங்க ரொம்ப விவரம் ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அதனால தான் இவங்க ஆஃபர் லெட்டர் அந்த ஸ்பாட்டில் கொடுக்கவும் தான் அந்த உடனே நம்ம பசங்க வந்து கண்டுபிடிச்சிட்டானுங்க. ரைட்டு இது ஃப்ராடு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இமீடியட்டாக ஃபோனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதே இவங்க ஆஃபர் லெட்டரை மட்டும் இவங்க பசங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க வந்திருக்கவே மாட்டாங்க, பணம் கட்டியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ உள்ள பசங்களாம் கொஞ்சம் விவரமாக தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரில் போனதுக்கப்புறமேட்டு 1 லட்ச ரூபா காசு வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த ஆஃபர் லெட்டரை வந்து அவங்க கையில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆஃபர் லெட்டரில் நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபர் லெட்டரில் .sgன்னு தான் போட்டிருக்காங்க. வெப்சைட் நான் எப்போயுமே நம்ம பசங்கள்கிட்ட நான் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த .com .sg அந்த மாதிரிலாம் வரும். இல்லை சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் அஃபீஷியல் வெப்சைட்னா .sgல முடிஞ்சிச்சு அப்படின்னா சிங்கப்பூர் அஃபீஷியல் வெப்சைட். ஆனால் இந்த மாதிரி ஃபேக்கான வெப்சைட் வந்து சிங்கப்பூரில் கிரியேட் பண்ணவே முடியாது. அதனால யாருமே கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க ஆஃபர் லெட்டர் வந்து .sgன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. .sg அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை வந்து அப்போ வந்து அது ஒரிஜினலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் அந்த வெப்சைட்டை நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க கொடுத்த ஆஃபர் லெட்டர் ஃபேக்கு, எல்லாமே பொய்யா இருந்திருக்கு. ஸோ அதனால அந்த அட்ரஸ் போட்டாலும் கரெக்டான அட்ரஸ் கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம பசங்க சடனாக வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போட்டு விட்டாங்க. ஆனால் இவங்க வந்து என்னென்னா, அதாவது செஷனாக இத்தனை பேர் வந்து இத்தனை மணிக்கு வாங்க, உங்களுக்கு இத்தனை மணிக்கு ஆஃபர் லெட்டர் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க செஷனாக பிரித்து வந்து ஆஃபர் லெட்டர் கொடுக்குற மாதிரி 1 லட்ச ரூபா வாங்கி போட்டிருக்கிறாங்க. நம்ம ஒரு சிலர்லாம் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறாங்க 1 லட்சம் பணத்தை என்ன கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், ஏமாற்றி பிடுங்குற காசை எண்ணி எதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால கூட அவங்க எண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ பணத்தை வந்து என்ன கூட இல்லையா, எண்ணாமல் கூட வாங்கி போட்டு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இடையில யாரோ வந்து முன்னாடி அவங்க வச்சுருந்த காசு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டாங்க. இங்கே பணத்தை கட்டிட்டு பக்கத்தில் போய் பக்கத்துலேயே மண்டபம் பிடிச்சி ஃப்ரீயாக சாப்பாடு இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க, அடுத்தது எப்போங்கிறத நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஆனால் ஆஃபர் லெட்டரை பார்த்தோன்னே பசங்க சந்தேகப்பட்டு ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ 70 பேருக்கு மேலே கட்டியிருக்காங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு தான் அந்த ஆஃபீஸில் இருந்திருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட்டை இடையில யாரோ வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அது யாருங்கிறத தெரியலை. போலீஸார் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஃபர்தராக வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 70 பேர் கட்டின காசு வந்து இன்னும் ஹோல்டில் தான் இருக்குது, இன்னும் யாருக்கு ரிட்டர்ன் பண்ணலை. அந்த இடையில வந்து வாங்கிட்டு போனவங்களை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அமௌண்ட்டை வந்து போலீஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் கேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து நடந்தது. நீங்கள் எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேமில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு வழியே இல்லை. ஆன்லைனில் வந்து நம்ம சர்ச் பண்ணி தான் ஆகணும், ஜாப்பு போட்டு தான் ஆகணும், நம்ம தேடி தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே வந்து டாக்குமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஓகே பண்ணுங்கள், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அது மூலமாக ஏதாவது கால்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன ஏஜென்சின்னு கேளுங்க. ஏஜென்சி நேம் கேளுங்க. ஏஜென்சி நேம் கேட்டுட்டு அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட லைசன்ஸ் நம்பர் கேளுங்க. நீங்கள் வந்து 100+ லைசன்ஸா 1000+, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக வந்து ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வந்து அவங்க வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். என்ன லைசன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கேளுங்க. நீங்கள் 100+ லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, 1000+ லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, இந்த கொஸ்டின் கேட்டாவே
அவங்க உங்களை ஏமாற்றணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க பயந்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துடும். 100+ 1000+ லைசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடத்துக்கு அந்த இப்போ அந்த படிக்காதவங்க அப்படிங்கிற மாதிரி இஎன்ஆர் பாஸ்போர்ட், இசிஆர் பாஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வகையில் 100 பேரை மட்டும்தான் ஒரு வருடத்துக்கு வந்து அவங்க ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ அது 100 1000 அப்படிங்கிறத வச்சு தான் அது கொடுப்பாங்க. ஸோ இந்த லைசன்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஷூரிட்டிக்கு கொடுத்துருப்பாங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி ஷூரிட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்து தான் வந்து இந்த லைசன்ஸ் வாங்குவாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த லைசன்ஸ் வச்சுருக்கவங்க எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. அப்படி இவங்க தப்பிச்சே ஓடுனாலும் கூட நம்ம போலீஸ் கேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தராக மூவ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சம் இவங்க ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நமக்கு வந்து கவர்மெண்ட்டே நம்ம அமௌண்ட் ஏமாற்றிருந்தாங்க அப்படின்னா அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட முடியும். ஆனால் அந்த இன்ஃபினிட்டி ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி எந்த லைசன்ஸுமே கிடையாது, அவங்கக்கிட்ட எந்த லைசன்ஸும் இல்லை. இப்போ அதுதான் பிரச்சனையே. சப்போஸ் இது லைசன்ஸ் ஏஜென்சி ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லைசன்ஸ் ஏஜென்சி வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட்டுக்கு, அந்த அமௌண்ட்டை வச்சு கவர்மெண்ட்டே வந்து நமக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடும். ஆனால் இப்போ இவங்க கொடுத்தா மட்டும்தான் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் இல்லை அவங்க எங்கேயோ இங்கே நான் உங்கள் டாக்குமெண்ட்டை பார்த்தேன் அங்கே பார்த்தேன்னு கால் பண்ணுறாங்கன்னா 100+ 1000+ லைசன்ஸான்னு கேட்டால் உங்கள் லைசன்ஸ் நம்பரை வச்சு ஜஸ்ட் கூகுளில் போட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மொத்த ஜாதகமும் உங்களுக்கு வந்துடும். ஸோ உண்மை அந்த லைசன்ஸ் நம்பர் வந்து ஒரிஜினலாக கரண்டில் இருக்கா, எக்ஸ்பைரி ஆகிடுச்சா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு அது ஒரிஜினலாக கரண்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்தராக அவங்கள்ட்ட மூவ் பண்ணணும். இல்லை லைசன்ஸ் இல்லாமல் வந்து அவங்க பண்ணுறாங்க, இல்லை சார் எங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் லைசன்ஸ் தான் இருக்குது, அந்த லைசன்ஸ் கிடையாது வேறு லைசன்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட மூவ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து டூர் அண்ட் ட்ராவல்ஸுக்கு லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து டூர் அண்ட் ட்ராவல்ஸ் மட்டும்தான் பண்ணணும், ஃபாரினுக்கு ஆள் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ். ஆனால் அவங்க வந்து இது ஃபாரினுக்கு ஆள் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பணம் எதுவும் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த 100+ 1000+ லைசன்ஸ் இருக்கவங்கள்ட்ட மட்டும் மூவ் பண்ணுங்கள். இல்லைன்னு சொல்லிட்டா சார் உங்கள்கிட்ட லைசன்ஸ் கிடையாது, உங்கள்கிட்ட நான் மூவ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லை சார் சூப்பர் ஆஃபரு, ₹1,00,000 சம்பளம், ₹1,00,00,000 சம்பளம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் போக வேண்டாம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அமௌண்ட் வந்து கட்டுறீங்க பார்த்தீங்களா, அமௌண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ஏஜென்ட்டுமே லைசன்ஸ்டு ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து சப் ஏஜென்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சப் ஏஜென்ட்லாம் கூட யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அங்கே போயிட்டு பணம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுற வரைக்குமே அந்த மாதிரி எந்த சைட்லேயுமே எந்த ஒரிஜினல் ஏஜென்ட்டுமே சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டியூவில் கட்டலாங்கிற மாதிரி இது வரைக்கும் யாரும் சொன்னதும் கிடையாது, இனிமேல் சொல்ல போகிறதும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கும் முதலாளிக்கும் வந்து பாண்டிங் வந்துடும். அவங்கள்ட்ட நீங்கள் முதலாளிகிட்ட பேசுனீங்க அப்படின்னாவே தெரிஞ்சிடும். இங்கே ஏஜென்சிலாம் லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருக்கட்டும் இல்லை எந்த ஏஜெண்டாக இருந்தாலும் அவங்க வந்து அமௌண்ட் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து எதுவுமே வந்து ஏஜென்சி வந்து கம்பெனிக்கு கொடுக்கறது கிடையாது. கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் கட்டுற காசு எல்லாமே ஏஜென்ட்டுக்கு தான் போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அமௌண்ட்டுக்கா எவ்வளோ அமௌண்ட் ஒரிஜினல் அமௌண்ட்டுங்கிறது தெரியணும், டேரக்ட் ஏஜென்ட் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பணம் தர மாட்டீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் பணம் தரல அப்படின்னாலும் இவங்களால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இது வரைக்குமே வந்து எந்த ஏஜென்ட்டுமே வந்து நீங்கள் போய் இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கட்டுங்கன்னு சொல்கிறதே கிடையாது. யாராவது ஒருத்தங்க நீங்கள் அங்கே போயிட்டு வந்து பிரித்து பணம் கட்டிக்கலாம் வேலைக்கு, அங்கே நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டிக்கலாம், அட்வான்ஸ் இவ்வளோ கட்டினீங்கன்னா போதும்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்பி பணம் கட்டவே கட்டாதீங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் விசாக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் பணம் கட்டிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஆனால் இங்கேயும் நீங்கள் பணம் கட்டிடணும். அதாவது ஏஜென்ட் ஃபீஸ், அதுவுமே ஸ்டூடெண்ட் விசாவில் ஏஜென்ட் ஃபீஸ் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. அங்கே காலேஜ் ஃபீஸ் மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் விசாவில் மட்டும் ஒரு ஆஃபர் இருக்குது. ஆனால் ஒர்க்கில் அந்த மாதிரி எந்த ஆஃபர்ஸும் கிடையாது. இது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னாவே அவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் 100% நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இவங்க இந்த இன்ஃபினிட்டியும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 1 லட்சம் மட்டும்தான் இங்கே நீங்கள் கட்டணும். பேலன்ஸ் வந்து டோட்டல் அமௌண்ட் 3.5 லட்சத்தில் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் மாதம் டிடெக்ட் பண்ணிக்கலாம் அவங்க சம்பளத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இது வரைக்குமே யாரும் பண்ணலை. ஸோ அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாலும் உங்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்டர்வியூ வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் நம்பரில் இருந்தே பண்ணினாலும் +65 வந்து அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் நம்பர்னா லேண்ட்லைன்னா 65 வந்து அதுக்கப்புறம் 66 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்னா சிலது பார்த்தீங்கன்னா இந்த 33 அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கிடையாது. அந்த மாதிரி கால்ஸ் வந்தாலும் ஒரிஜினல் கிடையாது. அதே மாதிரி +65 வந்துட்டு 9 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். 9 இல்லைனா 6 அந்த மாதிரி நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. 8
அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து இது ப்ரீபெய்ட் சிம்மாக தான் இருக்கும். இப்போ ப்ரீபெய்ட் சிம்மெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கப்பூரில் போயிட்டு அவங்க வந்து வாங்கிட்டு வந்துட்டு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கூட அந்த சிம்மை வந்து வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை இங்கே இந்தியாவில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்பர் வந்து சிங்கப்பூர் நம்பராக இருக்குது அப்படிங்கிறத வச்சும் நீங்கள் வந்து பணம் கட்டிட முடியாது. அதுலேயும் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆஃபர் லெட்டரில் தான் நிறையா பேர் ரொம்ப சீக்கிரமே ஏமாந்துடுறாங்க. ஆஃபர் லெட்டரில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் ஆல்ரெடியே வந்து நான் ஆஃபர் லெட்டருக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இந்த ஆஃபர் லெட்டரை வச்சு தான் நிறையா பேர் ஏமாத்துறாங்க. ஆஃபர் லெட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து ஒருத்தவங்க தர்றாங்க, ஆஃபர் லெட்டர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஆஃபர் லெட்டர் வாங்குங்க. ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்துட்டு அந்த வெப்சைட்டை பாருங்கள். நிறையா வந்து இப்போ வடக்கன்ஸ்லாம் நான் இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் நம்ம பழைய வீடியோலலாம் போட்டிருக்கோம். வடக்கன்ஸ் இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க, பயங்கரமாக ஏமாற்றிட்டு இருக்கானுங்க, லட்சக்கணக்கில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்சைட்டு வடக்கன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, வெப்சைட்டு கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம இன்ஃபினிட்டியில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டே கிரியேட் பண்ணாவே இல்லை, அப்படி ஒரு வெப்சைட்டே கிடையாதுன்னு தான் காமிக்குது. இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, வெப்சைட் நேமை மட்டும் சும்மா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் .sgன்னு போட்டால் நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு .sgன்னு போட்டிருக்காங்க. .sgனா நீங்கள் சிங்கப்பூரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சிங்கப்பூரில் டூப்ளிகேட் வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க எஸ்ஜின்னு போட்டுறாங்க. இந்த மாதிரி .sgன்னு போட்டிருந்துச்சு. இப்போ இவங்களோட ஆஃபர் லெட்டரில் .sgன்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்னா ஒரிஜினல் தான் அப்படின்னு நம்பிடுவாங்க அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஆனால் அந்த வெப்சைட்டில் .sgன்னு போட்டால் வரணும்ல, அது போலியாக ரெடி பண்ணவே முடியாது. ஸோ இவனுக்கு சும்மா எழுதி மட்டும்தான் வச்சுருக்கானுங்க, அப்படி ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணலாம். ஆனால் வடக்கன்ஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா .com .sgன்னு போட்டுட்டு பின்னாடி ஒரு டாட் மாதிரி வைப்பானுங்க, இல்லைனா ஐஃபோன் வைப்பானுங்க, ஏதாவது ஒரு சின்ன இதை வச்சு அந்த மாதிரி நேமில் ஒரிஜினலாகவே வெப்சைட்டு கிரியேட் பண்ணிடுவானுங்க. ஆனால் அந்த .sgக்கு அப்புறம் சம் புள்ளி இல்லைனா கோடு ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சிங்கப்பூர் ரிஜிஸ்டர் வெப்சைட் கிடையாது. அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் காமிக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏமாத்துறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸில் அந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அட்ரஸ் அந்த மாதிரி தான் போடுவாங்க. அப்படின்றப்ப இந்த காம்ப்ளெக்ஸில் நாங்கள் 7வது மாடியில் இருக்கோம், 8வது மாடியில் இருக்கோம் எங்கள் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்ரஸை பார்த்தும் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். உங்கள் நண்பர்கள் யாராவது சிங்கப்பூரில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த அட்ரஸை வந்து இந்த அட்ரஸ் ஒரிஜினலாக நீ நேராக கூட போய் பாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்படி இந்த இமெயில் ஐடி அட்ரஸில் இப்படி ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபர் லெட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி டீட்டெயில்ஸ் தெளிவாக இருக்காது, கம்பெனி ஃபோன் நம்பர் தெளிவாக இருக்காது. ஸோ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் லெட்டரில் வந்து நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரிஜினல் ஆஃபர் லெட்டராக இருக்க பட்சத்தில் கம்பெனியோட லேண்ட்லைன் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஃபர் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருப்பானுங்க. சிங்கப்பூர் நம்பர் தான், ஆனால் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருப்பானுங்க. அப்படி இருந்தாலும் அது ஒரிஜினல் கிடையாது. ஆஃபர் லெட்டரில் தெளிவான கம்பெனியோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும், கம்பெனியோட லேண்ட்லைன் நம்பர் இருக்கும், எல்லாமே தெளிவாக இருக்கும், கம்பெனியோட வெப்சைட் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இமெயில் ஐடி இவங்க ஃபேக்காக கூட கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெப்சைட் வந்து .sgன்னு கரெக்டாக முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரிஜினலாக தான் இருக்கும், டூப்ளிகேட்டாக இருக்க வாய்ப்புகள் குறைவு. எல்லாத்துக்கும் மேலே ஆஃபர் லெட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனியை கிரியேட் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ ஒரு ஆஃபர் லெட்டர் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சிங்கப்பூர் போயிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸே கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விசா அப்ளை பண்ணி அது வந்து அப்ரூவல் கிடைச்சா மட்டும்தான் வந்து உங்களால் சிங்கப்பூர் போக முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க, இது ஒரிஜினலாக தான் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ₹1,00,000 கட்டிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டவே கூடாது. அப்போ வந்து நான் எவ்வளோ கட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே 10,000 தான், 10,000 இல்லைனா 20,000 இந்த மாதிரி தான் நீங்கள் கட்டலாம். ஆனால் இதில் சந்தேகம் இருக்குது, அந்த 10,000 20,000 அவங்கள்ட்ட இருந்து உங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கட்டாதீங்க. உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள், எனக்கு ரொம்ப நாளாக இவரை தெரியும், இவங்களோட சொந்த வீடு இங்கே தான் இருக்குது, இவர் ஏமாற்ற மாட்டாருன்னு தெரிஞ்சால் மட்டும் இந்த 10,000 20,000 வந்து நீங்கள் கட்டுங்க. இந்த 10,000 20,000 வாங்காமல் ஏன் ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். எதுக்காக இந்த அட்வான்ஸ் வாங்குறாங்க அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தான் இந்த வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பண்ணுற தவறால் தான் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக நானே ஜாப்லாம் ரெஃபர் பண்ணி தான் கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்பாஸுக்கு கேட்ரிங் வேலைக்கு ஜாப் வாங்கி கொடுத்தேன். ₹1 கூட அட்வான்ஸ் வாங்கலை. ஆனால் அவர் ஒழுங்காக ப்ராப்பராக ஃபோனை ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ அவர் போவாரா என்னங்கிறதே சந்தேகத்தில் இருக்குது. இப்போ அமௌண்ட் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். ஆனால் வந்து லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக தான் மூவ் பண்ணது. அமௌண்ட்டு போடுங்க அப்படின்னா போட மாட்டேங்கிறாரு, இன்னைக்குங்கிறாரு நாளைக்குன்றாரு. இப்போ அவர் போகிறது டவுட்டாக தான் இருக்குது.
ஸோ இதனால தான் என்ன பண்ணுறதுன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், எந்த அளவுக்கு வில்லிங்காக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், சப்போஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இவர் போகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அப்ளைங் சார்ஜ், அதாவது சிங்கப்பூரில் வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எம்ஓஎம்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க. ஸோ அந்த அப்ளைங் சார்ஜாவது மிச்சமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில பேர் வந்து இந்த 10,000 20,000 கரெக்டாக பண்ணுறவங்களும் அட்வான்ஸ் வாங்குறாங்க. எல்லாருமே ப்ராப்பராக ஒழுங்காக வந்து ஐபி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக போய்கிட்டு இருந்திருந்தாங்க, ஒழுங்காக பணத்தை கட்டி ஒழுங்காக போயிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்க போகிறது கிடையாது. நம்ம பசங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறதுனால தான் அட்வான்ஸ் வாங்குறாங்க. ஸோ அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு அப்ளை பண்ணுறாங்க. ஒரு சில பேர் 1,50,000 அப்படின்னு அட்வான்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அண்ணே நான் கண்டிப்பாக நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடுவேன், அப்ளையிங் சார்ஜ் எவ்வளவோ அதை மட்டும் நான் கட்டுறேன், நீங்கள் கரெக்டாக விசா கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் கரெக்டாக நான் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அமௌண்ட் மட்டும் கொடுங்க. அப்ளையிங் சார்ஜ் அப்படிங்கிறது $100 தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 10,000 கையில் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை கொடுத்துட்டு அப்ளை பண்ண சொல்லிடுங்க. அப்ளை பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறதையும் டூப்ளிகேட்டாக அப்ளை பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. டூப்ளிகேட்டாக கம்ப்யூட்டர்லேயே இவங்க ரெடி பண்ணி வேர்ட்லேயே ரெடி பண்ணி கூட அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கப்போ அதை எப்படி செக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்ளை பண்ணன்றதை காப்பி அனுப்பணும். நீங்கள் உடனே கூட எம்ஓஎம் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம் ஷோ ஆகும், சம்டைம் ஷோ ஆகாது. எஸ்பாஸ் இபாஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் 3 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளார உங்களுக்கு எம்ஓஎம் வெப்சைட்டில் கண்டிப்பாக ஷோ ஆகிடும், பெண்டிங்னு காமிக்கும். எம்ஓஎம் வெப்சைட்டில் எப்படி வந்து நம்ம வந்து நம்மளோட விசாவை செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதில் போய் பார்த்து எம்ஓஎம் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களோட பாஸ்போர்ட் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டிங்கன்னா பெண்டிங்னு காமிச்சிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்கள நீங்கள் நம்பலாம். நோ ரெக்கார்ட் ஃபாண்டுன்னு 3 நாளைக்கு அப்புறமும் காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் நம்பவே கூடாது. இல்லைப்பா கரெக்ட் ஃபைனலாக தான் வரும், நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு அதிகபட்சம் 5 நாளைக்குள்ளார இங்கே ஷோ ஆயிடணும். அப்படி ஷோ ஆகலை அப்படின்னா அவங்க வந்து டூப்ளிகேட்டாக தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்கள நீங்கள் நம்பாதீங்க. அதுக்கு மேலே ₹1 கூட காசு கொடுக்காதீங்க. நீங்கள் அந்த சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெசேஜில் பசங்க கேட்பானுங்க, இந்த மாதிரி டூப்ளிகேட்டாக அப்ளை பண்ணி கொடுத்தவங்க இதெல்லாம் எனக்கு அனுப்பியிருக்காங்க, நிறையா நான் பார்த்துருக்கேன், 1 2 கிடையாது, அத்தனை பேர் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சவங்களே கூட இந்த மாதிரி டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணி கூட கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பசங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்ததுக்கப்புறமே எம்ஓஎம் வெப்சைட்டில் ஷோ ஆகுது. ஃபஸ்ட்டு அப்ளைடுன்னு ஒன்று அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் தம்பி உனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, 1 லட்சம் பணம் கட்டு 2 லட்சம் பணம் கட்டுன்னு சொல்லி அப்ரூவல்னு டூப்ளிகேட்டாக இவங்களே ரெடி பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது, வேறு எங்கேயுமே நடக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து அவங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, பணத்தை ஃபுல் அமௌண்ட்டை கட்டுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்கள் அப்ரூவல் ஆனால், அதாவது அப்ளை ஆகையில் பெண்டிங்னு கண்டிப்பாக எம்ஓஎம் வெப்சைட்டில் காமிச்சிடும். அப்ரூவல் ஆனதெல்லாம் காமிக்காமல் இருக்கவே இருக்காது. அது வந்து உங்களுக்கு டேரெக்டாக போட்டிருக்கோம். இது வந்து டேரெக்டாக பாஸ் வந்து ஹேண்ட் மூலமாக அப்ளை பண்ணார், இந்த மாதிரி எல்லா ஃப்ராடும் விடுவானுங்க. அதனால வந்து உங்களுக்கு காமிக்காது, உங்களுக்கு நாங்கள் ஐபி அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் நீங்கள் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா எம்ஓஎம் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். ஒர்க்கு வேலை விஷயமா போகணும்னா எம்ஓஎம்மில் தான் அப்ளை பண்ணணும். ஸ்டூடெண்ட் பாஸ்லாம் போகணுன்னா ஐசிஏல அப்ளை பண்ணணும். ஆனால் இதுக்கு வந்து எம்ஓஎம்மில் தான் அப்ளை பண்ணணும் வேலைக்கு. அப்படிங்கிறப்ப உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்க அப்படின்னா அதில் போய் நீங்கள் செக் பண்ணல, அப்ரூவ்னா அப்ரூவல், பெண்டிங்னா பெண்டிங், ரிஜெக்ட்னா ரிஜெக்ட்னு 100% 200% காமிச்சிடும். அப்படி காமிக்கலை அப்படின்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம், போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ₹1 கூட காசு கொடுத்துறாதீங்க, ஓகேங்களா? ஸோ A to Z எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் நல்லபடியாக வந்து சிங்கப்பூர் நீங்கள் வந்துட முடியும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. தயவுசெய்து இந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். அதாவது இப்போ எனக்கு வந்து இந்த ஆஃபர் லெட்டர், இவனுங்க இந்த இன்ஃபினிட்டிலேருந்து அனுப்பின ஆஃபர் லெட்டரை நம்மளோட ஃபாலோவர் தான் வந்து எனக்கு வந்து டெலகிராமில் அனுப்புனார். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணே உங்கள் வீடியோவை பார்த்துருக்கேன், அதனால் நான் ஏமாறலை, எனக்கு இது வந்து போலிங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி உருப்படியாக நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது யங்ஸ்டர்ஸை நம்பி பேரண்ட்ஸ் வந்து பணம் கட்டுறதே ரொம்ப சிரமம். அப்படி இருக்கிறப்ப அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணத்தை கட்டுவாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம யங்ஸ்டர்ஸோட லைஃப்பில் வந்து விளையாடுறதே இந்த ஏஜென்ட்டுகளுக்கு, போலி ஏஜென்ட்டுகளுக்கு வேலையாக போச்சு. அவங்க பண்ணுற பாவத்துக்கு சட்டமும் கடவுளும் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. தயவு செய்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு டைம் தான் சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய பேர் இருப்பாங்க. இந்த 1 லட்சம் ஏமாந்ததில் இப்போ 70 பேர் 1 லட்சம் ஏமாந்துருக்காங்க. இதில் எத்தனை பேர் இனிமேல் வெளிநாடே ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஏமாந்துடாதீங்க, தயவு செய்து ஏமாறாதீங்க. நீங்கள் வெளிநாடு போகிற வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு கூட நீங்கள் நல்லபடியாக போய் செட்டில் ஆகிட்டிங்கன்னா கூட அன்ஃபாலோ கூட பண்ணிக்கோங்க, அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க. பட் ஏமாறாமல் நல்லபடியாக போகணும், அதுதான் என்னோடய ஆசை. தயவுசெய்து ஏமாறாமல் போங்க. நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஏஜென்ட்டுக்கிட்ட கேளுங்க. என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையும் ஏஜென்ட்டுகிட்ட கேட்டு ஏமாறாமல் நல்லபடியாக போங்க.
மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருள். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. பாய்.